டாரடெக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இயல் 3ல் இருக்கக்கூடிய குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் தமிழ் 10,000 கேள்விகள் அப்படிங்கிற வரிசையில் 9ஆம் வகுப்பில் இயல் 3 அது இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞனர் பலர் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கலித்தொகை. கலித்தொகை இயற்றியவர் இப்போ கலித்தொகை அப்படின்னு சொல்லும்போது இதில் 5 திணைகள்லையுமே என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா பாடல் பாடப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு திணையிலையும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாங்க. தமிழர் சால்பு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க, சு வித்யானந்தன். இவர் சிலபஸ் ஆத்தர் கிடையாது, இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தப்பட்ட ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வு காரணமாக நிறைய முதுமக்கள் தாளிகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடச்சிருக்கு. எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா அரிக்கமேடில் தான் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கும். ஆப்ஷன் பி. தாழ் பூந்துரை என்பதனுடைய இலக்கண குறிப்பு. தாழ் பூந்துரை, தாழ்கின்ற அந்த பூந்துரை, தாழும் பூந்துரை அப்படின்னு சொல்லி முக்காலத்தை உணர்த்துறதுனால அது வினைத்தொகையை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் மணிமேகலை. மணிமேகலினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். பரப்பு மீன் என்பதை பகுபத இலக்கணப்படி பிரிக்கிறோம். பரப்பு கூட்டல் மின், அவ்வளோதான் பிரிக்க முடியும். பரப்பு கூட்டல் மின் அப்படின்னு சொல்லுவாங்க. பரப்புங்கிறது பகுதி. செய்மீன், வருமீன், நாள் மீன் அந்த மாதிரிலாம் குறிக்கக்கூடியது முன்னிலையில் இருக்கக்கூடிய பன்மையை குறிப்பாங்க. அடுத்ததா பொறுத்துக. சமய கணக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சமய கணக்கர் அப்படின்னா யார் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். ஒன்று. பாடை மக்கள் அப்படின்றது பழமொழி பேசக்கூடிய மக்கள். இது இந்த தடவை குரூப் 4ல் கேட்டிருந்த ஒரு கேள்வி. தோம் அப்படின்னா குற்றம். குழி, அதாவது தளி அப்படின்னு சொல்லுவாங்க. தளினா சுற்றம், ஒன்று கூடி. அப்போ ஆப்ஷன் பி. 3, 4, 1, 2. மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் இத்திறம் தத்தம் இயல்பினில் காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா மணிமேகலை. மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடு என்னும் இத்திறம் தத்தம் இயல்பினில் காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் மணிமேகலை. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். இங்கே நம்ம ஏறு தழுவுதல் நம்ம காளையை கொல்ல மாட்டோம், அங்கே காளை கொல்லப்படும். ஸோ காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாடு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கலித்தொகை. எல்லா நூல்கள்லையுமே நம்மளால் வரிகள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை பற்றின ஆசிரியர் குறிப்புகள் எல்லாமே ஒரு பகுதியில் நம்ம தொகுத்து வச்சுக்கிட்டோன்னா ஆசிரியர் குறிப்பிலேருந்து வர கேள்விகள் நம்மளால் அந்த தமிழில் 95க்கும் மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது உறுதி. அந்த 3 கொஷின் நம்ம விடுறோம்ல, அதில் இந்த கேள்விகள் எடுக்கலாம். மேபி இந்த வரிகள் கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லா வரிகளும் எல்லாராலையும் மனப்பாடம் பண்ணவே முடியாது. அடுத்து கூற்று 1. சிலப்பதிகாரம் முதலிய இலக்கியங்களில் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறுகோள் குறித்து, அதாவது ஏறு தழுவுதல் பற்றி எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் முதலிய இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள்லையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஏறு தழுவுதல் பிற்கால சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பள்ளி இலக்கியத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நூல்கள் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு சைடு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். முதல் 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. வேதிகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திண்ணை. வேதிகைனா திண்ணை. தன்மணல் என்பதன் இலக்கண குறிப்பு தன்மை கூட்டல் மணல், குளிர்ச்சி பொருந்திய மணல். மை விகுதி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. ஆப்ஷன் சி. அரைந்தனன் அப்படின்றதனுடைய பகுபத உறுப்பிலக்கணப்படி நம்ம பிரிக்கிறோம். அரை அப்படிங்கிறது பகுதி. அங்கே இத்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இத்தா இருந்து தான் அது இந்தாக மாறி இருக்கும். அடுத்ததான் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு இத்து இருக்குது. இந்த இத்தை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ. இங்கே ஒரு நா இருக்குது, இதை பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஆ. கடைசியாக இங்கே ஒரு இன்னு இருக்குது, அந்த இன்னு நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த ஆவும் இந்த இன்னும் சேர்ந்துடும். அப்போ இங்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய இத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை அப்படிம்பாங்க. இன்னொரு அன், இன்னொரு அன், இப்போ 2 அன் இருக்குது. இப்போ அரை என்னது அப்படின்னா பகுதி. இத்து அப்படின்றது இருந்து தான் அது இந்தாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ இத்து சந்தி இந்தாக மாற்றம் அடைஞ்சதுக்கு பேர் விகாரம் அப்படின்றாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா இத்து. இத்து இட்டு இரின்னு இறந்த கால இடைநிலை. அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னா அன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய அன் சாரியை அடுத்ததாக இருக்கக்கூடிய அன் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ ஆப்ஷன் சி.
அரை கூட்டல் இத்து இந்தானது விகாரம் இத்து சந்தி. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இத்து வந்து இடைநிலை, அதாவது இறந்த கால இடைநிலை. சாரியை ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த கேள்வி, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க. மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படின்றது மணிமேகலை. ஆப்ஷன் டி. மாடு அப்படின்றாங்க, பொறுத்துக. மாடு அப்படின்னா செல்வம். மாடு அப்படின்னா செல்வம். அதனால தான் அந்த காலத்தில் ஆணிரைகள் வைத்திருக்கிறவங்க செல்வந்தர்களாக கருதப்பட்டாங்க. மடப்பிடி அப்படின்னா பாஞ்சாலின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தடவை கேட்ட கொஷின். மடக்கொடி மடப்பிடி. மடப்பிடினா யார் அப்படின்னா பாஞ்சாலி சொல்லுவாங்க. அதே மாதிரி மடப்பிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இளமையான பெண் அப்படின்னு அர்த்தம். மடங்கள் அப்படின்னா சிங்கம். மாதவர் அப்படின்னா முனிவர். தவம் செய்பவர் முனிவர். அப்போ ஆப்ஷன் சி. 2, 3, 4, 1. மடநாகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இளைய பசு. மடனால இளைய, நாகு அப்படின்னா பசு. நாகு அப்படின்னா பசு. அப்படின்றது எப்படி பசுவை குறிக்கிறது, அதே மாதிரி நாகு அப்படிங்கிறது பசுமையை குறிக்கிறது. நாகு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா இளமை அப்படின்ற ஒரு பொருளையும் வரும். இப்போ மடநாகு அப்படின்னு என்ன அர்த்தம், இளைய பசு. அடுத்ததான் கருமுகில் அப்படின்றதை பிரித்து எழுதணும். கருமை கூட்டல் முகில். இதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா மைவிகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது பண்பு தொகை. அடுத்து எதிர்ச்சொல் தருகன்னு கேட்குறாங்க. வெகுளி அப்படின்றதுனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. வெகுளி. வெகுளி அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அப்போ வெகுளினா துன்ப சுவையை தரக்கூடியது. பிறமொழி சொற்களை நீக்குக. ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அலுவலர். ஆஃபீஸர் அப்படின்னா அலுவலர். வலுவு சொற்களை நீக்குக. இடப்பக்கம். இடப்பக்கம். இடது பக்கம்னு சொல்ல மாட்டோம், இடப்பக்கம் திரும்பாதே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டு போட்டி, குற்றால குறவஞ்சி, தேடி பார்த்தேன், துதிப்பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளையாட்டு போட்டி. வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி கசுடு துபுரில் முடிஞ்சா குற்றியலுகரம். வல்லினெழுத்தான இட்டை தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகணும், ஆனால் இங்கே மிகலை, அதனால் முதல் கூற்று தப்பு. அடுத்தது பாருங்க, குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி. அப்போ இதில் வல்லினம் மிகும், இது கரெக்ட். தேடி பார்த்தேன், நிகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகணும், தேடி பார்த்தேன், ஆனால் இங்கே மிகலை, மூணாவது கூற்று தப்பு. துதிப்பாடல் இப்போ வரணும், இந்த இடத்துல வரலை, இப்போ இதுவும் தவறு. அப்போ சந்திப்பிழை போடணும் அப்படின்னா வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தெரியணும். அது வந்து அங்கங்கே இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்து ஒரே பேஜில் எழுதி வச்சு படித்தோன்னா நல்லது. அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் அப்படின்றாங்க. செக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காசோலை. ஆப்ஷன் பி. செக்குனா காசோலை. ஒளி வேறுபாடு அறிக. உலை. உலை. உலைன்னு என்ன அர்த்தம், உலைன்னா பிடரி மயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த உலை அப்படின்னா என்ன அர்த்தம், பாடுபட்டு உழைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. அடுத்ததா தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலினுடைய ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி. ஆப்ஷன் ஏ. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி போலன்ற ஒரு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ ஓமை அணி. தாயின் பசியினை கண்ட போதும் எந்த செயல்களை செய்யக்கூடாது, ஈன்றால் பசிகான்மானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஆப்ஷன் டி. சலத்தால் பொருள் செய்தை மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரியே அற்று. இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்னது அப்படின்னா அற்றுன்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது ஓமை அணி. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள். திருக்குறள் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லா சமயங்களுக்கும் இது வந்து பொதுவானதாக இருக்கிறதுனால தான் இது உலக பொதுமறைன்னு போற்றப்படுது. இது வந்து பழைய தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில். இந்த தடவை குரூப் 1 கொஸ்டின்லையுமே இது கேட்டிருக்காங்க, ஏன் அதுக்கு பேர் உலக பொதுமுறைன்னு. அடுத்து அகழாய்வு. இது வந்து அதனுடைய பொருள் என்னன்னா எக்ஸ்கவேஷன். அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் அப்படின்றாங்க. கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லும்போது எஃபிகிராஃப், கல்வெட்டு. நடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுகள் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன். பண்பாட்டு குறியீடு கல்ச்சரல் சிம்பல். இந்த எபிகிராஃப், ஆர்த்தோகிராஃபி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம படித்து வச்சுக்கணும். அப்போது ஆப்ஷன் சி. 2, 1, 4, 3. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 மலையத்து பசன் மகன் ஞானப்பிரகாசம் தான் திருக்குறளை முதல்ல தஞ்சையில் பதிப்பித்து வெளியிடுவார். இது வந்து தரங்கம்பாடியில் அச்சுக்கூடங்கள் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமாக தான் அந்த எழுத்துக்களினுடைய வளர்ச்சி பெற்று இந்த அச்சுதங்கள்லாம் வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு. திருக்குறளுக்கு உரை எழுதினதில் சிறந்த உரை யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிமேலழகரின் உரை தான் என்னது அப்படின்னா சிறந்தது. இந்த உரை எழுதினவங்களில் யார் முதல்ல உரை எழுதியிருக்காங்க, யார் சிறந்த உரை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். திருவள்ளுவர் கூறிய பேதையினுடைய செயல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றவரை மதிக்காமை அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லலை. தகாத செயலுக்கு வெக்கப்படாமல் இருக்கிறது அறிவற்றவர்களினுடைய செயல். தகாத செயலை செஞ்சுட்டோம், அப்போ அதுக்கு வெக்கப்படணும். படலை அப்படின்னா அவங்க முட்டாள். தக்கவற்றை நாடாமை. எதெல்லாம் தேவையோ அதை விரும்பாமல் இருக்கிறது. பிறரிடம் அன்பு இல்லாமல் இருக்கிறது. இது மூணுமே பேதையினுடைய செயல்கள். அப்போ இதில் தவறானது ஆப்ஷன் சி. யாரின் கனவிலும் இனிமை தராது. எப்படி சொல்கிறாங்கன்னா
சொல்வேறு செயல்வேறு அப்படின்ற இருக்கிறவங்களுடைய நட்பானது கனவிலும் என்ன தராது, இனிமையை தராது. திருக்குறள் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்னு வச்சு படித்தாலும் நம்ம படிச்சிடலாம். தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி. இதில் வந்து ஆப்ஷன் மாறி இருக்கு. அடுத்து ஐம்பெருங்குழு என்பதை உணர்த்தக்கூடிய இலக்கணம் எது அப்படின்னா ஐம்பேராயம். ஐம்பெருங்குழு ஐம்பேராயம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா தொகை சொற்கள், முக்கணிகள், நாள் திசை, அதெல்லாம் வந்து தொகை சொற்கள். ஆப்ஷன் டி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். ஆப்ஷன் டி. அடுத்ததா சரியான தொடர் எது? உவமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. உவமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம். உவமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. தாமரை போன்ற பாதம், போன்றன்ற ரோம உருபு அப்போ இருக்குது. அப்போ ஓமை தாமரை போன்ற பாதம், அதில் வல்லினம் மிகும். இருபெயராட்டு பண்பு தொகையில் என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். சாரை பாம்பு, முதல்ல சிறப்பு பெயர் வரணும், பின்னாடி பொது பெயர் வரணும். பாம்புன்றது பொது பெயர், சாரைன்றது சிறப்பு பெயர். அப்போ சாரை பாம்பு இருபெயராட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கிழக்கு திசை, திசை பெயர்களுக்கு பின்னாடி என்ன மிகும்? வல்லினம் மிகும். ஆப்ஷன் டி. 4ஆம் வேற்றுமையினுடைய உருபு எது? முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? 8வது வேற்றுமை விழி வேற்றுமையாக, இது எழுவாய் வேற்றுமை அப்படிம்பாங்க. 2வது வேற்றுமை உருபு ஐ, 3க்கு ஆள், 4க்கு கூ, 5க்கு இன் அல்லது இல், 6க்கு என்னது? அது, 7க்கு கண். அப்போ 4ஆம் வேற்றுமை உருபு என்னது? கூ. ஆப்ஷன் சி. அடுத்தது வல்லினம் மிகுந்து வருதல் எந்த விகார புணர்ச்சியின் பால் படும் அப்படின்னு கேட்குறாங்க. வல்லினம் மிகுந்து வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது எதில் வர்றது அப்படின்னா தோன்றலில் வரக்கூடியது. வல்லினம் புதுசாக தோன்றுறது. இப்போ உதாரணமாக 10 கூட்டல் பாட்டு அப்படின்றாங்க. 10 கூட்டல் பாட்டு, இந்த இடத்துல என்ன வருது? வன்தொடர் குற்றியலுகரம் இருக்கிறதுனால இப்புங்கிற வல்லினமை வருது. அப்போ இதுக்கு பேர் தோன்றல் புணர்ச்சி. தோன்றல், திரிதல், கெடுதல் எல்லாமே விகார புணர்ச்சி தான். ஆப்ஷன் சி. பொருந்தாதது எது? முதியவருக்கு கொடு, 2ஆம் வேற்றுமை விரில வல்லினம் மிகும். அப்போ கரெக்டாக அந்த இடத்துல என்ன வந்திருக்கு? இக்கு வந்திருக்கு. மெட்டுக்கு பாட்டு, இங்கேயும் முதியவருக்கு கொடுங்கும் போது 4ஆம் வேற்றுமை உருபு கூ வந்திருக்கு. அது வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால 4ஆம் வேற்றுமை விரில வல்லினம் மிகும். அதே மாதிரி தான் இங்கேயும் 4ஆம் வேற்றுமை விரி, இதில் வல்லினம் மிகும். ஊருக்கு செல், இங்கேயும் 4ஆம் வேற்றுமை விரி, இதில் வல்லினம் மிகும். 4வது கூற்ற பாருங்க, வருவதாக கூறு, என ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி என்ன மிகும்னா வல்லினம் மிகும். அப்போ இங்கே மிகலை. அப்போ 4வது கூற்று தான் தவறு. திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 தடவை வந்திருக்கு. 7 என்ற சொல் 8 தடவை வந்திருக்கு. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா புடைப்பு சிற்பம். ஆப்ஷன் பி. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 7 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. 7 என்ற சொல் 8 தடவை வந்திருக்கு. கோடிங்கிற வார்த்தை 7 தடவை வந்திருக்கு. திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களுள் தவறானது. நாயனார், தெய்வர், தெய்வப்புலவர், பெருநாவலர், மாதானுபங்கி இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மல்லர்ன்றவர் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்களில் ஒருத்தர். அப்போ இதுதான் தவறானது. அடுத்ததா கூற்று 1. உலக பண்பாட்டுக்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம், ஜாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமுறை தான் என்னது அப்படின்னா திருக்குறள். சரி. அடுத்து திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் 1. இந்த நூலை போற்றி பாடக்கூடிய அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் என்னது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களை கொண்டது. ஸோ முதல் 2 கூற்றுகளும் சவர. முதல் 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் எந்த ஆண்டில் தொடங்கிய அகழாய்வு பணி இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1863 பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தொடங்கியது தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு. நன்னூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர். ஆப்ஷன் பி. அடுத்ததா தாமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மாலை. ஆப்ஷன் பி. தன்மணல் பந்தரும் தாழ் தரும் பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்து மீன் என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். தன்மணல் பந்தரும் அப்படின்னா குளிர்ந்த பந்தலுக்கு அடியில் இருக்கக்கூடிய தாழ் தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்து மீன் அப்படின்றது சீத்தலை சாத்தனாருடைய வரிகள். எல்லா வரிகளையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆசிரியர் குறிப்பை நல்லா படிச்சுக்கோங்க. சில புகழ்பெற்ற வரிகளை நல்லா படிச்சுக்கோங்க. சங்க இலக்கியத்தில் எந்த நூலில் ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணுடைய மண் பல்லு மாடு தழுவுதல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எருது கட்டி அப்படின்னு சொல்லும். அது கண்ணுடைய மண் பல்லு.
திமிழுடன் கூடிய காளை ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்திரக்கல் புலவு. இந்த அகழாய்வு கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூண்னா தூணம். கதலிகை கொடி அப்படிங்கிறது நல்லா சின்ன சின்ன கொடி செடிகளால், அந்த கொடிகளால் ஆன ஒன்று, செடி கிடையாது. ரெண்டாவது கூற்று தவறு. துருத்தினா ஆற்றிடை கொடி, கோற்றினா மன்றம். இப்போ 1, 3, 4 சரி. ஆப்ஷன் பி. தோரண வீதி இலக்கண குறிப்பு. தோரண வீதியும் அப்படின்னு விகுதி அந்த இடத்துல வரணும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா தோரணமும் வீதியும் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. தோரணமும் வீதியும் இந்த இடத்துல உம்முன்ற விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை. மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. தோரண வீதியும் தாமரு கொட்டியும் தோமரு வீதியும் உம்முன்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கு. இது வெளிப்படையாக வரணும். இந்த இடத்துல முற்றுமைன்னு இடம்பெறணும். இந்த கொஷின் கொஞ்சம் தவறுதலாக இருக்குது. அதாவது தாமரு கொட்டியும் தோரண வீதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தோரண வீதியும்னு வெளிப்படையாக அந்த விகுதி ஒரே ஒரு தடவை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றுமை. சீத்தலை சாத்தனாருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களுள் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டமிலாசான், சாத்தானான் நூல் புலவர், நான்முகனார்னு அவரை சொல்ல மாட்டாங்க. சாத்தான், தண்டமிலாசன், நன்னூர் புலவர் இது எல்லாமே அவருடைய இதுதான். நான்முகனார்னு அவரை சொல்ல மாட்டாங்க. ஆப்ஷன் சி. என்பேராய குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் தவறானவங்க யார் அப்படின்னா காரணத்தியல்வர், கர்ணவிதியர், யானை வீரர், யவுளி மறவர், இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கும். அமைச்சர் அதில் வரமாட்டார். ஆப்ஷன் சி. பாங்கறிந்து அப்படின்றதனுடைய வேற்றுமை தொகை பாங்கை அறிந்து. இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை பாங்கினை அறிந்து. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொறிப்பு. ஆப்ஷன் ஏ. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப். ஆப்ஷன் பி. தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அப்படின்றவர் டேஷ் என்னுமிடத்தில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சார் அப்படின்றாங்க. பல்லாவரம். ஆப்ஷன் ஏ. யார் அடக்கமான சொற்களை பேசுறது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமான சொற்களை பேசுறது அப்படிங்கிறது அரிது. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரத்னம். வசி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மலை. பெயல்னாலும் மலை தான். நே என்னும் ஓரெழுத்தோர் மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா நேசம், அதாவது அன்பு. ஆப்ஷன் ஏ நே. வந்தோய் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா. இதே இது வந்தன்னு அகரத்தில் இருந்துச்சுன்னா அது பெயரச்சம். வந்து அப்படின்னு உகரத்தில் இருந்துச்சுன்னா அது வினையச்சம். அரி அப்படின்றதனுடைய பெயரச்சம். பெயரச்சம்னாலே அகரத்தில் முடியணும். அப்போ அறிந்த, அரிகன் முடியக்கூடாது, அரிக அப்படின்னு முடியக்கூடாது. ஏரில் முடிஞ்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று விதி. ஆனால் அரிகங்கிறது வியங்கோல் வினைமுற்று கிடையாது. அறிந்து, அறிந்த அப்படின்னு வரணும். அடுத்ததா அகர வரிசைப்படுத்துக. கொடுத்துருக்கிற சொற்களில் உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வரிசையை முதல் எடுத்துக்கணும். ஆட்சி அப்படிங்கிறது மட்டும்தான் உயிரெழுத்து. சொல், பயிற்சி, கற்கலாம் கிடையாது. அப்போ ஆட்சி 1. ஆட்சின்னு இந்த 3 ஆப்ஷனுமே இருக்குது. அடுத்து இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம். இப்போ இதில் முதல்ல ககர வரிசையில் தான் ஆரம்பிக்குது. அப்போ ககர வரிசையில் இருக்க கற்க அப்படிங்கிறது 2வது. ஆட்சி, ஆட்சிக்கு அடுத்து கற்க. அடுத்ததாக பாருங்கள் இச்சு 3வது சொல். சொல், இச்சு கூட்டல் ஓ. அப்போ இது 3, பயிற்சி 4. இப்போ ஆப்ஷன் சி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீரனும். இது அந்த வரிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த சொற்களை ஒழுங்குபடுத்த முடியும். ஒரு செய்யலை ஒரு 3-4 தடவை ரீட் விடுங்க. ரிப்பீட்டட் ரிவிஷன் விடும்போது தன்னை போலவே மனப்படமாயிரும். அன்னப்பறவை அப்படின்ற பெயர் சொல்லினுடைய வகையறிக. அன்னப்பறவை அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர். அன்னம் போன்று இருக்கிறது அன்னப்பறவை. புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா எந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் பி. கை துடித்தது அப்படின்றது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்வினை. கை துடித்தது, அவனோட கை தான் துடிக்குது, தன்வினை. செற்றம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சினம். ஆப்ஷன் பி. அத்தி பூத்தார் போல அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எப்போவாது நடக்குது. ஆப்ஷன் பி. இது அரிய செயல் அப்படின்னு போட்டாலுமே சரிதான். ஆனால் அங்கே அரியா செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உடம்பாரளியின் உயிரார் அறியார் என்ற அடியில் இருக்கக்கூடிய மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழியார். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4. 1, 3ல் இருந்துச்சுனால அது என்ன மோனை அப்படின்னா பொழிப்பு மோனை. திருக்குறளில் 2 தடவை வரக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல். ஆப்ஷன் சி.
திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுமறை, வாயுரை வாழ்த்து, நன்னூர் மொழி அப்படின்னு சொல்ல மாட்டோம். பொதுமறைன்னு சொல்லுவோம், வாயுரை வாழ்த்து, பொருளுரைன்னு சொல்லுவோம், நன்னூர் மொழி அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் சி தவறு. அடுத்து கூற்று 1, பிற நூல்களைப் போல பிற அறநூல்களைப் போல அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. திருக்குறள் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணக்குடவர். சிறந்த உரை பரிமேலழகரோட உரை. ஃபர்ஸ்ட் எழுதினது மணக்குடவர். திருக்குறளினுடைய மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா ஞானப்பிரகாசம். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 தஞ்சையில் பதிப்பித்து வெளியிடுவார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்றது ஏகதேச உருவக அணி. ஆப்ஷன் சி. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குறள் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காராஜன். ஆப்ஷன் ஏ. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறளினுடைய அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொற்பொருள் பின்வரு நிலையணி. செல்வம் அப்படின்ற வார்த்தை அதே பொருளில் தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா திருப்பி வந்திருக்கு. அப்போ இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அதாவது ஒரு சொல்லில் வந்த பொருளே வந்த சொல்லே திரும்ப வந்து அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. உதாரணமாக எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு, அதுவும் சொற்பொருள் பின்வரு நிலையணி. கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதணும்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஆப்ஷன் ஏ. என் பேராயம் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா இது தொகைச்சொல். என் பேராயம்ன்றது ஒரு இப்போ எப்படி சொல்லுவாங்க முக்கணி அப்படின்னா அதில் 3 பழங்கள் உள்ள அடங்கியிருக்கு. அது மாதிரி என் பேராயம்னு சொல்லும் போது 8 பேர் அதில் இருப்பாங்க. அதனால் அது தொகைச்சொல். 2ஆம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ. அடுத்து தவறான சொல் எது? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் ரோமானிய நாணயம் கிடச்சிச்சுன்றாங்க. சரியா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. அறிக்கைமேடு ஆய்வில் தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரோமானிய நாணயம் கிடச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் கிடைக்காது. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரி. 8, 10ன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லின மிகும். ஆமாம். பட்டிமண்டபம் ஏற்றினை அப்படின்னு சொல்லும் போது பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு சொல்கிறது மணிமேகலை. பட்டிமண்டபம் ஏற்றினைன்னு சொல்கிறது நற்றினை. அப்போ முதல் கூற்று மட்டும்தான் தவறானது. அது அறிக்கைமேடு அகழாய்வு இங்கே ஆதிச்சநல்லூர்னு கொடுத்துருக்காங்க. முறையான தொடர் எது? தமிழர்களினுடைய வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல்னு கொடுத்துருக்காங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். ஆப்ஷன் டி. அடுத்து தனிக்குறளை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லின மிகும். நிலாச்சோறு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து நிலா இல்லு குட்டல் ஆ. அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல சோறுன்ற வல்லின எழுத்து கசடத்தபர எழுத்து வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லின மிகும். அப்போ தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லின மிகும். சால தவ குட குழ அப்படின்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லின மிகும். சாலச் சிறந்தது நனிக்கடித அந்த சாலச் சிறந்ததில் இச்சு வரணும். சால பேசினார். அப்போ உரிச்சொற் தொடருக்கு பின்னாடி வல்லின மிகும். தனி குறிலெழுத்தை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லின மிகும். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி. கலாம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா போர். கலாம் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னா அது மணிமேகலை. ஆப்ஷன் பி. கூற்று 1, மதுரை கருகே கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துக்கள், கிழிஞ்சல்கள், மான் கொம்பு, கருப்பு சிவப்பு பானைகள்லாம் கிடச்சிருக்கு. சரி. கீழடியில் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கக்கூடிய பெரிய மட்கலங்கள், சிறிய குடுவைகள், உரைக்கிணறுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாசகம். பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் திருவாசகம். பன்னரும் கலைத்தெரு பட்டிமண்டபம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். பன்னரும் கலைத்தெறி பட்டிமண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கம்பராமாயணம். ஐம்பெருங்குழுவில் இருக்கக்கூடியவங்களில் தவறானவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைச்சர், தூதர், சாரணர், ஒற்றர் அப்படிலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இவுளி மரவோர் அப்படின்றது என் பேராயத்தில் வரக்கூடியது. அப்போ டி தான் தவறு. மாற்று மீன் அப்படின்றதுனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா மாற்று மீன் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறோம். இப்போ ஏவல்ல பன்மை. ஆப்ஷன் ஏ. ஏவல் வினை ஊற்று. பொலம் அப்படின்றதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தம். வேதிகைனாலும் பொன் தான், பொலம்னாலும் பொன் தான். இந்த மாதிரி ஒரே பொருள் வர்றதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இயல் 3ல் இருக்கக்கூடிய கேள்விகள் முடிஞ்சிச்சு. இயல் 4 நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.